Hi, welcome to Metamax. இன்னைக்கு exercise 1.2ல first sum பார்க்க போகிறோம். Prove that root 5 is irrational. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரூட் 5ங்கிற நம்பர் irrational நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். இந்த டைப்பில் உங்களுக்கு போர்டில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதில் வந்து ரூட் 5 இஸ் இரேஷனல் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எந்த இரேஷனல் நம்பரை கொடுத்து அவங்கள வந்துட்டு இரேஷனல் சொல்லி ப்ரூஃப் பண்ண சொன்னாலும் அதுக்கு கான்ட்ரடிக்ஷனாக நம்ம எடுக்கணும். கான்ட்ரடிக்ஷனாக என்ன, அதுக்கு ஆப்போசிட்டாக எடுக்கணும். இரேஷனலுக்கு ஆப்போசிட் என்னது, ரேஷ்னல். அப்போ இங்கே ரூட் 5 வந்துட்டு நம்ம என்னென்னு எடுப்போம்னா ரேஷ்னல்னு எடுப்போம். ஏன் அப்படி எடுக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த ப்ரூஃப் வந்துட்டு ரேஷ்னல்னு எடுத்து நம்ம கான்ட்ரடிக்ஷன் கொண்டு வரணும். கான்ட்ரடிக்ஷன் என்னது, இது வந்து இரேஷ்னல் அப்படி தானே, இது நமக்கு தெரியும். ரூட் 5ங்கிறது இரேஷ்னல் நமக்கு தெரியும். இதை ரேஷ்னல்னு எடுத்தோன்னா என்ன வரும், நமக்கு ஆன்சர் தப்பாக வரும். இப்போ ஆன்சர் தப்பாக வர்றதுனால என்ன ஆயிரும், இது ரேஷ்னல் இல்லை, இது இரேஷ்னல்னு சொல்லிடலாம். அது எப்படி ரேஷ்னல் இல்லை, இது ரேஷ்னல் இல்லாட்டினா இரேஷ்னலாக தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால், எல்லா ரியல் நம்பர்ஸுமே ஒன்று ரேஷ்னல் நம்பராக இருக்கும், இல்லைன்னா இரேஷ்னல் நம்பராக இருக்கும். சரியா? ஸோ எல்லா ரேஷ்னல் நம்பருமே ஒன்று ரேஷ்னல் நம்பராக இருக்கும், இல்லாட்டினா இரேஷ்னல் நம்பராக இருக்கும். அப்போ இது ரேஷ்னல் இல்லைன்னா அது கண்டிப்பாக இரேஷ்னல் நம்பராக தான் இருக்கும். அதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். அதனால தான் ஆப்போசிட்டாக எடுக்கிறோம். சரியா? ஸோ இதை எப்படி அஷ்யூம் பண்ண போகிறோம்னா, let us assume that ரூட் 5 ரேஷ்னல் கொடுத்துருக்காங்க, நம்ம இரேஷ்னல் கொடுத்துருக்காங்க, நம்ம ரேஷ்னல்னு அஷ்யூம் பண்ண போகிறோம். let us assume that root 5 is rational. ஸோ ரேஷ்னல் நம்பர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அப்படி தானே? A/B ஃபார்மில் எழுதலாம். ரேஷ்னல் நம்பரோட டெஃபினிஷன் என்னது, ரேஷ்னல் நம்பர் வந்து A/B ஃபார்மில் எழுதலாம். வேர் B இஸ் நாட் ஈக்குவல் டு 0, அதாவது டினாமினேட்டர் வந்துட்டு நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். அப்போ இங்கே நம்ம எதை ரேஷ்னல் எடுத்திருக்கோம், ரூட் 5 ரேஷ்னல் எடுத்திருக்கோம். அப்போ ரூட் 5 இஸ் ஈக்குவல் டு A/B ஃபார்மில் எல்லா ரேஷ்னல் நம்பர்ஸையும் எழுதலாம். வேர் B இஸ் நாட் ஈக்குவல் டு 0, ஏயும் பியும் என்னது, ஏதாவது ஒரு இன்டீஜராக இருக்கும், அப்படி தானே? ஸோ இதை வந்து ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க. A, B are integers, B is not equal to 0. நெக்ஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம எடுக்கும் போது எப்படி எடுக்கணும்னா, ஏயும் பியும் கோப்ரைம் நம்பர்ஸாக இருக்கணும். A and B are கோப்ரைம். ப்ரைம்னா என்னன்னு நமக்கு தெரியும். கோப்ரைம்னா என்னது, கோப்ரைம்னா ஒன்றும் இல்லை. இப்போ A/B ஃபார்மெட்டில் நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 4/5ன்னு எடுத்துக்கிறேன். இப்போது இந்த 4/5 இருக்க நியூமரேட்டில் இருக்க 4க்கும் டினாமினேட்டர் இருக்க 5க்கும் ஏதாவது காமன் ஃபேக்டர் இருக்குதா? காமன் ஃபேக்டர்னு ஏதாவது ஒன்று இருக்குதா? இல்லை, அப்படி தானே? அப்படி இல்லைன்னா இது வந்துட்டு கோப்ரைம். இப்போ நான் இது இன்னொரு நம்பர் சொல்கிறேன் உங்களுக்கு. 24/12. ஸோ இப்போ 24/12ன்னு நான் A/B ஃபார்மெட்டில் இருக்கிறத 24/12ன்னு எடுத்துருக்கேன். இப்போ இந்த 24க்கும் 12க்கும் ஏதாவது காமன் ஃபேக்டர் இருக்குதா? காமன் ஃபேக்டர் இருக்குது. என்ன இருக்குது? 12. இப்படி தானே? 1 12 is 12, 2 12s are 24. 12 இருக்குது, 2 இருக்குது. இந்த மாதிரி என்ன காமன் ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் இது வந்துட்டு கோப்ரைம் கிடையாது. ஸோ கோப்ரைம்னா எப்படி இருக்கும், நம்ம எடுத்திருக்க A/B ஃபார்மெட்டில் இருக்க நியூமரேட்டரில் இருக்கிற நம்பருக்கும் டினாமினேட்டர் இருக்க நம்பருக்கும் எந்த காமன் ஃபேக்டருமே இருக்காது. அதுதான் வந்துட்டு கோப்ரைம். ஸோ நம்ம இப்போ எடுத்துருக்க நம்பர் வந்துட்டு எப்படி எடுத்துக்கோம், ரூட் 5 ரேஷ்னல்னு எடுத்துட்டோம். அதில் AB வந்து இன்டீஜர் தான், அது எல்லாருக்குமே தெரியும். B வந்து நாட் ஈக்குவல் டு 0. அதுக்கப்புறம் ஏங்கிற இன்டீஜரும் பிங்கிற இன்டீஜரும் கோப்ரைமாக இருக்குது. சரியா? இவ்வளோ எடுத்துட்டோமா? இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ரூட் 5 இஸ் ஈக்குவல் டு A/B. A/Bயில் இருக்க அந்த பியை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எப்படி வரும், அப்போ ரூட் 5 இன்ட்டு பின்னு வருமா? இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரூட் 5 இன்ட்டு B இஸ் ஈக்குவல் டு ஏன்னு வரும். ஸோ நான் இப்போ தியரம் யூஸ் பண்ணுறதுக்காக, தியரம் 1.2 யூஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து ஸ்கொயர் பண்ண போகிறேன். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். இந்த ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணோன்னா என்ன வரும், ரூட் 5 இன்ட்டு B தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A ஸ்கொயர்னு வரும், அப்படி தானே? அப்போ ரூட் 5 இன்ட்டு ரூட் 5ஓட வேல்யூ என்னது, 5 இன்ட்டு B ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A ஸ்கொயர், அப்படி தானே? அப்போ 5B ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A ஸ்கொயர் நம்ம வந்துருக்கு. அப்போ A ஸ்கொயருங்கிறது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது,
மல்டிபிள் ஆஃப் 5ல் இருக்குது அப்படி தானே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், புரியலைன்னா. இப்போ எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது எக்ஸுங்கிற நம்பர் இந்த வேரியபிள் வந்துட்டு எப்படி இருக்குன்னா 2ஓட மல்டிபிள்ஸாக இருக்குது. அதாவது இப்போ இந்த ஒய்க்கு பதிலாக நான் ஒவ்வொரு நம்பராக சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வரேன் பாருங்கள். ஒய்க்கு பதிலாக நான் y இஸ் ஈக்குவல் டு 1 போட்டேன்னா இது 2 ஆகும். y இஸ் ஈக்குவல் டு 2 போட்டேன்னா இது என்ன ஆகும், இந்த இடத்துல ஒய்க்கு பதிலாக 2 போட்டேன்னா 2 × 2 4 ஆகும். அப்போது இந்த எக்ஸுங்கிறது எப்படி இருக்குது, மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ஆக இருக்குது. 2 4 நான் என்ன நம்பர் போட்டாலும் இது வந்து 2ஓட மல்டிபிளாக தான் இருக்கும் அப்படி தானே. ஃபார் எக்ஸாம்பிள் y இஸ் ஈக்குவல் டு 7ன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும், 2 × 7 14 இருக்கும். அப்போவும் இது எதாக இருக்கும், 2ஓட மல்டிபிள்ஸாக தான் இருக்கும். இப்போ இங்கே வாங்க, 5b² இஸ் ஈக்குவல் டு a². அப்போ a²ங்கிறது எப்படி இருக்குது, மல்டிபிள் ஆஃப் பியாக இருக்குது அப்படி தானே. ஸோ இது இப்படியே இருக்கட்டும். இன்னொரு ஸ்டெப் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு அது வேணும், அது இருக்கட்டும். ஸோ அப்போது a²ங்கிறது எப்படி இருக்குன்னா, a² இஸ் மல்டிபிள் ஆஃப் 5. இப்போ மல்டிபிள் ஆஃப் 5னா a² வந்து டிவிசிபிள் பை 5ஆக இருக்குமா. இப்போ எக்ஸ் வந்துட்டு மல்டிபிள் ஆஃப் 2ன்னு நான் சொல்கிறேன். எக்ஸ் வந்து மல்டிபிள் ஆஃப் 2னா எக்ஸ் வந்து டிவிசிபிள் பை 2 அப்படி தானே. அதாவது இப்போ a² இஸ் மல்டிபிள் ஆஃப் 5னா a² வந்து டிவிசிபிள் பை 5ஆக தான் இருக்கும். எப்படி சொல்கிறேன், இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு இருக்குது. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எக்ஸ் இப்படி இருந்துச்சுன்னா எக்ஸ் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 2ன்னு நம்ம வந்துட்டு சொன்னோம். மல்டிபிள் ஆஃப் 2னா என்ன ஆகும், இது டிவைட் பை 2 போட்டால் ஃபுல்லாக டிவைட் ஆகிடும், ரிமைண்டர் இல்லாமல். அப்போது x² இஸ் டிவிசிபிள் பை 2 அப்படி தானே. ஸோ தேர்ஃபோர் இங்கே a² இஸ் டிவிசிபிள் பை 5. இப்போ தான் நம்ம தியரம் யூஸ் பண்ண போகிறோம். பை தியரம் 1.2. தியரம் 1.2ல் என்ன சொல்லியிருப்பாங்க, ஏதாவது ஒரு ஸ்கொயர் நம்பர் ப்ரைம் நம்பரை டிவைட் பண்ணுச்சுன்னா அந்த நம்பரும் என்னாகும், அதே நம்பரை டிவைட் பண்ணும், அதே ப்ரைம் நம்பரை டிவைட் பண்ணும். இப்போ a² இஸ் டிவிசிபிள் பை 5னா a²ங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர். இப்போது இந்த ஏங்கிறது என்ன ஆகுமா, 5ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்துட்டு என்னது, தியரம் 1.2. ஸோ a இஸ் பை தியரம் 1.2 a இஸ் ஆல்சோ divisible by 5. சரியா, இது வரைக்கும் புரிஞ்சுச்சா, இது வரைக்கும் முடிச்சுருங்க. ஸோ அப்போ நான் ஏங்கிறத என்னன்னு சொல்லிட்டோம், நம்ம மல்டிபிள் ஆஃப் 5ன்னு சொல்லிட்டு a² வந்து மல்டிபிள் ஆஃப் 5ன்னு சொன்னனால ஏயும் மல்டிபிள் ஆஃப் 5 இருக்கும் அப்படி தானே. அப்போ இதாக a இஸ் ஈக்குவல் டு மல்டிபிள் ஆஃப் 5 எப்படி எழுதலாம், 5 × cன்னு எழுதிக்கிறேன்னு. இல்லை cங்கிறது ஏதோ ஒரு இன்டீஜர்னு வச்சுக்கோங்க. c இஸ் அன் இன்டீஜர். cங்கிறது என்ன நம்பர் ஆனாலும் இருக்கலாம். இப்போ a இஸ் ஈக்குவல் டு 5c. cங்கிறது ஏதோ ஒரு இன்டீஜர். சரியா, இப்போ a இஸ் ஈக்குவல் டு 5cனா a² எப்படி இருக்கும், 5² c² இருக்குமா, அதாவது 5c த ஹோல் ஸ்கொயர் அப்படி தானே. அப்போ a² இஸ் ஈக்குவல் டு 5² வந்து என்னது 25c². இப்போ a² இஸ் ஈக்குவல் டு c². ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், a² இஸ் ஈக்குவல் டு 5b²ன்னு ஒன்று இருக்கா, நமக்கு அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா. இங்கே இருக்க பாருங்கள், இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வேணால் மார்க் பண்ணிக்கோங்க. 5b² இஸ் ஈக்குவல் டு a² இருக்கா. அப்போ இந்த a²க்கு பதிலாக என்ன போடலாம், 5b² போடலாமா. கீழே இந்த a²க்கு பதிலாக 5b² இஸ் ஈக்குவல் டு 25c². எப்படி, பை ஈக்குவேஷன் 1. சரியா, இப்போ இங்கே 5b² இஸ் ஈக்குவல் 25c² இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணலாமா. 1 5 இஸ் 5, 5 5s are 25. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும் உங்களுக்கு, 1 × b² இஸ் ஈக்குவல் டு 5c² இருக்கும் அப்படி தானே. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், a² இஸ் ஈக்குவல் டு 5b² பார்த்தோம். இங்கே என்ன இருக்குது, b² இஸ் ஈக்குவல் டு 5c² இருக்குது. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். அங்கே a இருந்துச்சு, இங்கே b இருக்குது, அவ்வளோதான். இப்போது b² இஸ் ஈக்குவல் டு 5c²னா இதோட மீனிங் என்னது, நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே மாதிரி தான். இது வேணால் ஈக்குவேஷன் 2ன்னு போட்டுக்கோங்க. அதே எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கேயும் வரும். b² இஸ் ஈக்குவல் டு 5c²னா b² இஸ்
multiple of 5. B square is a multiple of 5. B square is a multiple of 5 na enna artham? B square is divisible by 5. அதே தான் அப்படியே எழுத வேண்டியதுதான். மேலே ஃபஸ்ட் பார்ட் பண்ணோம்ல அதே தான். சரி, பி ஸ்கொயர் இஸ் டிவிசிபிள் பை 5னா பி இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 5. எப்படி? பை தியரம் 1.2. பை தியரம் 1.2 பி இஸ் ஆல்சோ divisible by 5. இப்போ b is also divisible by 5 சொல்லிட்டோம். அப்போ b வந்துட்டு எந்த மாதிரி இருக்கும்? b is equal to 5dன்னு எழுதலாமா? அங்கே a is equal to 5cன்னு எழுதலாமா? அதே மாதிரி b is equal to 5d. b 5dனா அந்த dங்கிறது என்னது? ஏதோ ஒரு இன்டீஜர். d is some இன்டீஜர்னு எழுதிக்கோங்க. அப்போது b some இன்டீஜர்னால் என்னாகும்? இது வந்து இதோட மல்டிப்பிளாக இருக்கும், அப்படி தானே? 5 இன்ட்டு டின்னு தானே இருக்குது. அப்போ டிங்கிறது எதோட மல்டிப்பிள்? 5ஓட மல்டிப்பிள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? இப்போ பாருங்களேன், ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிச்சு? 5cன்னு எடுத்தோம். அதே மாதிரி பி இஸ் ஈக்குவல் டு 5dன்னு கிடச்சிருக்கு. ஏ இஸ் ஈக்குவல் டு 5c, பி இஸ் ஈக்குவல் டு 5dன்னு கிடச்சிருக்கு. ஏபிங்கிறது என்ன? எப்படி எடுத்தோம்? நம்ம ஏ பை பின்னு எடுத்தோம், அப்படி தானே? √5 இஸ் ஈக்குவல் டு ஏ பை பின்னு எடுத்தோம். இப்போ இந்த ஏயும் பியும் என்ன சொல்லியிருந்தோம்? கோப்ரைம்னு சொல்லியிருந்தோம். கோப்ரைம்னா என்னது? ரெண்டுக்குமே காமன் ஃபேக்டர்ஸ் எதுவுமே இருக்காது. ஆனால் இங்கே என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், ஏக்கு 5c கிடச்சிருக்கு, பிக்கு 5d கிடச்சிருக்கு. ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் இருக்குதா? இருக்குதே. என்ன இருக்குது? 5ங்கிற நம்பர் காமன் ஃபேக்டராக இருக்குதா? அப்போ இதில் காமன் ஃபேக்டர் 5 இருந்துச்சுன்னா ஏயும் பியும் என்ன இல்லை? கோப்ரைமே கிடையாது. கான்ட்ரடிக்ஷனாக வந்துருச்சா? ஸோ therefore 5 is a common factor between A and B. So 5 common factor இருக்கனால there is a contradiction. Therefore there is a contradiction. Because A and B are co-prime. Contradiction because A and B are co-prime. Therefore our assumption is wrong. ஏன் நம்ம அசம்ஷன் ராங்? ஏன்னா நம்ம என்ன அஷ்யூம் பண்ணியிருந்தோம்? ரேஷ்னல்னு அஷ்யூம் பண்ணியிருந்தோம். ஸோ அவர் அசம்ஷன் இஸ் ராங். நம்ம அங்கே ரேஷ்னல்னு அஷ்யூம் பண்ணனால தான் ஏ பை பி வந்துட்டு எடுத்து அது கோப்ரைம்னு சொன்னோம். ஸோ ஏ பை பி கோப்ரைம் இல்லை அப்படின்னா எது தப்பு? நம்ம வந்து √5 ரேஷ்னல்னு எடுத்ததே தப்பு. ஸோ அவர் அசம்ஷன் இஸ் ராங். ஹென்ஸ் √5 இஸ் irrational. ப்ரூஃப் பண்ணிட்டோமா? ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஒரு டைம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு வேர்டிங்ஸ் இதே மாதிரி எழுதிக்கோங்க. என்ன கொஷின் கேட்டாலும் √3, √7, √2 இந்த மாதிரி எது கேட்டாலுமே வந்துட்டு என்னது இதே ஸ்டெப்ஸ் தான். இங்கே நம்ம 5 போட்டிருக்க இடத்துல நீங்கள் ஃபுல்லாக என்ன கொஷினில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை போட்டு கன்க்ளூட் பண்ணி எழுதிடுங்க. அவ்வளோதான். ஓகே கைஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். பாய்.